ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் மட்டன் முருங்கைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ மட்டனை நான் க்ளீன் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 வெங்காயம், 2 தக்காளி, முருங்கைக்காய், மிளகாத்தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு. தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. இதில் நான் 2 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிச்சிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதனோட பட்டை, 2 அன்னாச்சிப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா சேர்ந்து பொரியட்டும். இப்போ எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இதில் நான் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதனோட ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு வச்சுருக்கேன். அந்த ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதனோடு 2 தக்காளியை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன். இதனோடு பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதனோட வேக வச்சு இந்த கறியை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நல்லா கிளறிட்டேன். நான் கறியை வேக வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேக வச்ச தண்ணியை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை நம்ம கறி ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறதால பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கும் முருங்காவும் வேகணும். அதுக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு.
இப்போ இதனோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் முருங்கைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இது சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.